சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சுமார் 800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று தற்போதைய தகவல் அறிய முடிகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். சுப்பிரமணியன், இது தொடர்பான விவரம் என்ன? அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பை பலப்படுத்த சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் எந்தெந்த அரசு மருத்துவமனையில் புறக்காவல் நிலையங்கள் இல்லை, அதே போல எந்தெந்த வகைகளில் பாதுகாப்பு இன்னும் கூடுதலாக அமர்த்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்திருந்தது. இதை தொடர்ந்து தற்போது சென்னையில் மொத்தம் 8 அரசு மருத்துவமனைகளில் காவல் நிலையங்கள் இருப்பதாகவும், அந்த காவல் நிலையங்களில் மொத்தம் 756 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனையில் புறக்காவல் நிலையங்கள் என்பது தனியாக செயல்பட்டு வருவதாகவும், சுழற்சி முறையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நடந்த கிண்டி அரசு கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையிலும் புறக்காவல் நிலையம் செயல்பட்டு வருவதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதவி ஆய்வாளர், 2 காவலர்கள் சுழற்சி முறையில் அங்கு பணியாற்றி வருவதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போக புதிதாக 8 புறக்காவல் நிலையங்கள் அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை, சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை, காந்திநகர் அரசு மருத்துவமனை, அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை, கேகே நகர் அரசு மருத்துவமனை, கேகே நகர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனை, அமைந்தகரை அரசு மகப்பேறு மருத்துவமனை, பெரியார் நகர் அரசு மருத்துவமனை என 8 மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையங்கள் புதிதாக தொடங்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.